ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் வந்து ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது மேக்ஸில். ஸோ கடைசியில் அந்த இதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு பெரிய பெரிய நம்பராக வரும் பொழுது நமக்கு அதுவே அதை சால்வ் பண்ணுறதுக்கே நிறைய டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் பொழுது அதை நம்ம ஈஸியாக சீக்கிரம் சால்வ் பண்ணலாம், நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம ஸ்கொயர் அதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம கொஞ்சம் 5 மாடலாக வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா n/5, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் 5ல் முடிஞ்சால் அதை எப்படி ஈஸியாக சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். முதல்ல 35 ஸ்கொயர் இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 2 நம்பராக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் தனியாக, செகண்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 3, செகண்ட் நம்பர் 5. அந்த செகண்ட் நம்பருக்கு என்ன செஞ்சுருங்க, ஸ்கொயர் எடுத்துருங்க. ஸ்கொயர் எடுத்தால் 25. அடுத்தது ஃபஸ்ட்டு நம்பர் என்னது 3, அந்த 3யோட அடுத்த நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் என்ன 4. அப்போ அந்த 4ஆல் அதை மல்டிப்ளை பண்ணிடுங்க 12. அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுனா ஆன்சர் என்ன 1225. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் நமக்கு ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள் 75 ஸ்கொயர். சேம் அதே பேட்டர்ன் 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 2 நம்பரையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. செகண்ட் நம்பர் 5, ஸோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 ஸ்கொயர்ஸாக 25. ஃபஸ்ட்டு நம்பர் 7, அதுக்கப்புறம் அதுக்கோட அடுத்த நம்பர் 8. அப்போது 7 8 56. அந்த ரெண்டையும் அப்படி சேர்த்து எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் 5625. அடுத்தது 95 ஸ்கொயர். பாருங்கள் அதே தான் சேம் பேட்டர்ன். 9, ஃபஸ்ட் நம்பர் 9, அதை 10ஆல், அதுக்கு அடுத்த நம்பர் 10. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90. இங்கே 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 5ல் முடியக்கூடிய நம்பர்ஸ்க்கு. அடுத்தது செகண்ட் மாடல் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா 32லேருந்து மேக்ஸிமம் 30 வரைக்கும் நமக்கு ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம படித்து வச்சுருப்போம். ஸோ 31 அது நமக்கு தெரிஞ்சது. ஸோ 32ல் இருந்து 99 வரைக்கும், அதாவது 2 டிஜிட் நம்பர் முடிகிற வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு என்ன மாதிரி ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 37 ஸ்கொயர். இதை வந்து நம்ம 2 ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி போடுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரை 2 நம்பரையும், நமக்கு இதில் 2 டிஜிட் நம்பர் 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரையும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 7 இருக்குது செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் 7 ஸ்கொயராக 49. அதை அப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 3, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, அதையும் அப்படி வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம், இப்போ நார்மலாக 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க, ஃபஸ்ட்டு 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னு ஒரு நம்பர் வருதா, அந்த நம்பருக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன செய்கிறோம், அங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, செகண்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம்ல, அதுக்கு நமக்கு கிவன் நம்பர், அதாவது இங்கே 37 தானே கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ 3 × 7 27. இந்த சைடில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 3 × 7 21. அந்த நம்பர் நமக்கு வந்திருக்க அந்த ஆன்சர் கூட இது ஒரு 2 டிஜிட் நம்பர். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 21 × 2 42. அந்த 42வை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர்னால் இப்போ என்ன செய்வீங்க, 7ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து இப்போது செகண்ட் நம்பருக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்பரை விட்டுட்டு அதுக்கு முந்தின நம்பருக்கு நேரில் இருந்து தானே செகண்ட் ஒன்று எழுத ஆரம்பிங்க. அந்த மாதிரி இப்போ செகண்ட் வந்திருக்க அந்த ஆன்சரை 4க்கு நேராக 2, அடுத்து 9க்கு நேராக 4, அந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன 1369. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 62 ஸ்கொயர். சேம் அதே தான். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸ்கொயர் பண்ணி சேர்த்து எழுத போகிறோம். அப்போது 2 ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4. நம்ம இங்கே 2 டிஜிட் நம்பரில் தான் எழுதணும். அப்போது 4னா அதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும் 0. ஸோ 04. அடுத்து 6 ஸ்கொயர்ஸ் ஆஃப் 36. அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், கொடுத்துருக்க 2 நம்பர் என்னது 6ம் 2ம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் 12. அந்த 12ல் 2ஆல் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணால் 24. அதை நம்ம 0க்கு நேராக 4, அதாவது லாஸ்ட்டுக்கு முந்தின நம்பர்லேருந்து வந்திருக்க ஆன்சர் அப்படியே எழுதிட்டே வரணும். ஸோ 24 எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 3844. அடுத்தது 88 ஸ்கொயர். பாருங்கள் அதே தான் சேம் பேட்டர்ன். ரெண்டையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். 64. அடுத்தது ரெண்டையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். 64. அந்த வந்த ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் 128. அதை இப்போ அடுத்து எழுதும்போது எப்படி எடுத்து எழுதணும், லாஸ்ட்டுக்கு முந்தின நம்பருக்கு நேராக, அதாவது 6க்கு நேராக இருந்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ 128 அதையும் எழுதியாச்சு. ஸோ அதை அப்படியே ரெண்டையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணி போட்டோன்னா 7744 ஆன்சர்.
ஸோ இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 2 செகண்டுக்குள்ளே வேலை முடிகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வேறு சில நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். எக்ஸாமுக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். அடுத்து மாடல் 3 பாருங்கள். 3 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகிற 100லேருந்து இப்போ 125 வரைக்கும் இந்த மாடலில் ஈஸியாக போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உள்ள எல்லாத்துக்குமே இந்த மாடல் தான். ஜஸ்ட் ஒரு இதை வந்து ஒரு 3 மாடலாக ஸ்கிப் பண்ணுறோம். ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும், அதை நீங்கள் போக போக பாருங்கள். இப்போது 103 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை வந்து 2 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பர் வரும், செகண்டு. இப்போது 3 டிஜிட்டில் ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் வருதுனாலே ஆன்சர் 5 டிஜிட்டில் வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு 103-ஐ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது நியரர் டு 100 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது 100 + இவ்வளவு, 100 + அவ்வளவு அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ இங்கே 103-ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 100 + 3. ஓகேவா? அடுத்தது அப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் நம்பர் 100 போக மிச்சம் எவ்வளோ இருக்குது, 3. அந்த 3-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 6. அந்த ஆன்சரை நம்ம அந்த 100 கூட ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு ஆன்சருடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் என்ன செய்ய போகிறோம், எந்த நம்பரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் 103லேருந்து 100 + 3 தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அந்த 3-ஐ நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். நமக்கு எப்போதுமே 2 டிஜிட் நம்பராக தான் எழுதணும் ஸ்கொயர் பண்ணும் பொழுது. அப்போது 09. அப்போது இதோட ஸ்கொயர் என்னவாக இருக்கும், 103யோட ஸ்கொயர் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 106, அடுத்தது கண்டுபிடிச்சிருக்கிறது 09. ஸோ அது ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டா அதுதான் ஆன்சர், அவ்வளோதான். அடுத்தது 103 ஸ்கொயர் 113 ஸ்கொயர். சேம் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அதை 100 + அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ 100 + 13 தான் நமக்கு 113. அடுத்து என்ன செய்யணும், அந்த லாஸ்ட்டு நம்பர் 13-ஐ, அதாவது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்க அந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 26. அதை 100 கூட ஆட் பண்ணி எழுதிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர். செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். செகண்டில் என்ன செய்யணும், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 169. ஸோ இது அப்படியே முதல்ல எழுதுன மாதிரி சேர்த்து எழுதலாமா, எழுதக்கூடாது. ஏன்னா சேர்த்து எழுதுனா என்ன ஆகும், 6 டிஜிட் வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ அதுக்கு முன்னாடி சம்லேயே சொல்லியிருப்பேன். 3 டிஜிட்டோடைய ஸ்கொயரில் 5 டிஜிட் தான் ஆன்சர் வரணும். அப்போது இதில் நீங்கள் என்ன செய்யணும், நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்பரை எழுதிட்டு செகண்ட் வந்திருக்கு இல்லையா அந்த ஆன்சரை நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 6க்கு நேராக லாஸ்ட் நம்பருக்கு நேராக இருந்து பின்னாடி வாக்கில் எழுத ஆரம்பிக்கிறோம். எழுதிட்டு அதை நார்மலாக நம்ம ஆட் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 12,769. அடுத்தது 125 ஸ்கொயர். இதுவும் அதே தான், சேம் பேட்டர்ன். 100 + எழுதுனா 100 + 25, 25-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50. ஸோ ஆன்சர் 150. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஸ்ப்ளிட் பண்ண நம்பர் 25-ஐ ஸ்கொயர் பண்ணால் 625. நான் இதுக்கு முந்தின சம்மில் சொன்ன மாதிரி தான், அதை அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு 150 எழுதணும். அடுத்து லாஸ்ட் நம்பரான 0க்கு கீழே இருந்து செகண்ட் வந்திருக்க ஆன்சர் எழுத ஆரம்பிக்கணும். எழுதிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணி போட்டால் 15,625. அடுத்தது மாடல் 4 பாருங்கள். 203 ஸ்கொயர். அதாவது இதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நம்ம 100 பார்த்தோம் இல்லையா, 100 அந்த மாடல் தான். ஒரு சின்ன சேஞ்ச் வரும், அது என்னன்றதையும் பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்த மாதிரி தான் 203 என்ன செய்யணும், இது 200 நியரர் நம்பர். அப்போ 200 சம் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறோம். அப்போ 200 + 3 அதே சேம் பேட்டர்ன். லாஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க அந்த 3ன்ற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 6. இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சேஞ்ச் வருது பாருங்கள். நம்ம என்ன செய்வோம், அங்கே 100 வந்ததை 100 + 3ன்னு ஆட் பண்ணி 100 + 6ன்னு வந்ததை ஆட் பண்ணி 106 அப்படியே ஆன்சர் போட்டோம் இல்லையா. இங்கே அப்படி போட முடியாது, ஏன்னா அங்கேயும் இதே தான் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணியிருப்போம். அங்கேயும் 106 அப்படின்னா 106-ஐ × 1, ஏன்னா 100s, அதனால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது, அதனால நம்ம அப்படியே போட்டுட்டோம். இங்கே 200 சம்திங் வருது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதனால் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அங்கேயும் மல்டிப்ளை பண்ணோம், அங்கே 100ஸ்னால 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதே தான் வரப்போகுது, அதனால் மல்டிப்ளை பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே போட்டுட்டோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். புரிஞ்சுதா? இப்போ 206 × 2 அப்படின்றத நம்ம மல்டிப்ளை பண்ணால் 412. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், 3 ஸ்கொயர். 3-ஐ வந்து ஸ்கொயர் பண்ணால் 09, 2 டிஜிட்டில் எழுதணும். ஸோ 09. அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம அப்படியே பக்கத்தில் எழுதியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்தாச்சு, அவ்வளோதான். ஸோ 41,209. அடுத்தது பாருங்கள், 304 ஸ்கொயர். சேம் பேட்டர்ன், அதே தான்.
இங்கே 300 நியராக நம்பர் இது, அதனால் 300 + 4ன்னு பிரித்து எழுதுகிறோம். லாஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ண 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. ஸோ அந்த 8 இங்கே 4ன்னு போட்டிருக்கேன், சாரி அங்கே 8 வரும். ஓகேவா, 300 + 8, ஸோ 308ன்னு வரணும். அந்த ஆன்சரை நம்ம என்ன செய்யணும், இங்கே 300 அதனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதுக்கு முந்தின சம்மில் 200, ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 300, ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் எழுதிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் அந்த ஸ்ப்ளிட் பண்ண நம்பர் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டேன். ஆன்சர் அவ்வளோதான், 92,416. அடுத்தது பாருங்கள் 412, இதையும் அதே தான். இது 400 நியரான நம்பர், ஸோ 400 + இவ்வளவு அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ 12 தான் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண நம்பர். அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 400 கூட ஆட் பண்ணி எழுதிட்டு இங்கே 400 அப்படின்னு வரதுனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 1696 அதை எழுதியாச்சு. அடுத்தது 12 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 12 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 144. இங்கே இது 400க்கு மேலே போகையில் உங்களுக்கு 6 டிஜிட் ஆன்சர் வரும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே எழுதிக்கணும். செகண்ட் வர நம்பரை என்ன செய்யணும், 6க்கு நேராக லாஸ்ட் நம்பருக்கு நேராக எழுத ஆரம்பிக்கணும். அப்போ எழுதிட்டு ஜஸ்ட் அது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தது பாருங்கள் மாடல் 5 196 ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி உள்ளது எல்லாமே அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே இது வரைக்கும் பார்த்தது 100 + 200 + 300 + அப்படின்னு பார்த்தோமா. இப்போது அதுக்கு முன்னாடி 99 இல்லை ஒரு 196 297 அந்த மாதிரி நமக்கு முன்னாடி, அதாவது அது 100லேருந்து மைனஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி, 200லேருந்து மைனஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி. அது பாருங்கள் 196, இது வந்து நமக்கு எந்த நம்பருக்கு நியரானது 200. அப்போது 200லேருந்து 4 மைனஸ் பண்ணால் தானே நமக்கு அவங்க கொடுத்துருக்க இந்த 196ன்ற நம்பர் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்க அந்த நம்பரில் தான் சேம் அதே 4 மைனஸ் பண்ணி என்ன நம்பர் வரும் 192, அதை கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சரை வச்சுக்கிடணும். வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்பு சேம் நம்ம எந்த நம்பரை அங்கே எந்த நம்பரை ஆட் பண்ணுமோ அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுவோமா, அதே மாதிரி இங்கே எந்த நம்பரை மைனஸ் பண்ணியிருக்கோமோ அதே நம்பரை ஸ்கொயர் பண்ணி லாஸ்ட் டிஜிட்டாக வச்சுக்கணும். அப்போ 4 இருக்கிறதுனால 4 ஸ்கொயர் 16, ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோன்னா 38,416 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 219 ஸ்கொயர், இது நியர் டு 300. அப்போ 300லேருந்து எந்த நம்பரை கழிச்சா நமக்கு 291 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ 9 கழிச்சா தான் கிடைக்கும். அப்போ சேம் அதே நமக்கு கொடுத்துருக்க அதே நம்பர்லேருந்து 9 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 282. அந்த நம்பரை அங்கே வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஏன்னா 200லேருந்து தானே மைனஸ் பண்ண அந்த நியரர் வந்து 200, அதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 3ன்றதுனால 300னால 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே 300 நியராக இருக்கிறதுனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு சேம், நம்ம என்ன நம்பரை மைனஸ் பண்ணியிருக்கோம் 9, ஸோ 9 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 81, ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோன்னா 84,681 ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 396 ஸ்கொயர், இது வந்து எதுக்கு நியராக இருக்குது, நமக்கு 400க்கு நியராக இருக்குது. அப்போ சேம் அதே பேட்டர்ன் 4ஆல் மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 396 கிடைக்கும். அதாவது 400லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 396 கிடைக்கும். அப்போ நமக்கு கொடுத்துருக்க அதே நம்பர் 396லேருந்து நம்ம மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் 4 மைனஸ் பண்ணி அந்த 392 ஆன்சர் கிடைக்கும். அது கூட இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும் 400 நியரர், அப்போது 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1568, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், நம்ம மைனஸ் பண்ண நம்பரான 4 ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ 16 ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், நம்ம 5 மாடலாக இதை நம்ம ஈஸியாக எப்படி ஸ்கொயர் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இதுலேருந்து இப்போ நான் 3 நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 108 ஸ்கொயர், 521 ஸ்கொயர், 492 ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே இப்போ நான் நிறைய பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்ன்லேருந்து தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இந்த 3 சமயம் இதே மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.